மாதிரி அந்த மிருகம் எத்தனை பொண்ணுங்களை அது வேட்டையாடுச்சுன்னு தெரியலையே. எனக்கு அருண் வாழ்க்கை கொடுத்துட்டாரு, ஆனா அவங்களுக்கு யாரு வாழ்க்கை கொடுக்கறது? தப்பு பண்றது ரத்தத்திலேயே ஊறி போனவன தண்டிக்கிறது தான் சரி. அவனை நான் கொல்லணும். அருண் எப்படிப்பட்டவருமா? உங்க மேல நல்ல அன்பா இருப்பாராமா? அருண் இப்ப எங்க இருக்காரு? அருண் உங்க கூட வரலையா? கீர்த்தனா, அருண் யாரு? என்னோட என்னோட கடவுள். என்னோட அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட், பிலாசபர் எல்லாமே அவர்தான். அருண் பாவம், என் ஊரத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். அருண் நல்லவரு, நான் நம்புறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. நீங்க ஒரு 20 மினிட்ஸ் தூங்குங்க. அருண், சார், என்ன சார் இது? கீர்த்தனா என் கூட ஒரே வீட்டுல வாழ்ற கீர்த்தனாவா இது? இவ்ளோ கொலவெறி இதுக்காக சார்? கோபம். தன்னை கெடுத்தவன் எங்கேயோ சுதந்திரமா சுத்துறானே, ஆனா நாம இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமேங்கிற தார்மீக கோபம். அவன் யாருன்னு தெரியலங்கிறப்ப அது பல மடங்கு ஆயிருக்கு. பேசிக்கா கீர்த்தனா ரொம்ப நிதானமான பொண்ணு இல்ல, சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்படுற பொண்ணு. அவங்களோட எல்லா கோபத்தையும் யாருக்கிட்ட காட்டணுமோ அந்த ஆள் தன் கண் முன்னால இல்ல, கூட இருக்கிறவங்க கிட்டையும் காமிக்க முடியாது. மற்றவங்க காயப்படுவாங்களேன்னு யோசிச்சு கோபத்தை அடக்கி அடக்கி ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கோபமும் ஆள் மனசுல அப்படியே தங்கிடுச்சு. அது மாசக்கணக்கா ஊறி ஊறி கொலவெறி ஆயிடுச்சு. தூங்குற வர சரியா இருக்கிறவங்க தூக்க நிலைக்கு போன உடனே ஆள் மனசுல இருக்கிற கொலவெறி அவங்கள தூங்க விடாம பாதியிலே எழுப்பிடுது. அவங்க கொலை செய்ய வேண்டிய ஆள் உருவம் தெரியாது. சோ அவங்க ஆள் மனசே ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணிடுது. அந்த உருவத்தை தான் கொலவெறியோட அவங்க துரத்துறாங்க. நீங்க பிடிச்சு உழுக்குனதும் சகஜ நிலைக்கு வராங்க. அன்னியன் படம் பார்த்திருப்பீங்கல்ல, ஹீரோவுக்குள்ள 2-3 பர்சனாலிட்டிஸ் வந்து அவரை வழி நடத்துமே. இதுவும் அது போலதான், பட் வேற. சார், எப்படி சார் அவளுக்கே தெரியாம யாரையாவது போய் கொலை பண்ணிட்டா? அப்படி செய்ய விடாம தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? ஆமா, உங்க மேல அவங்களுக்கு பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கு. ஆக்ரோஷமா இருந்தவங்க உங்க பேரை சொன்னது எப்படி அடங்கி போனாங்க? ஆமா. இப்போ உங்க அன்பு ஒண்ணுதான் அவங்கள கியூர் பண்ண முடியும். ஒரு ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம தாயோட அன்பை தரணும். அவங்கள எப்பவும் உங்க பக்கத்துல வச்சுக்குங்க. உங்க அருகாம தான் அவங்க ஆழ் மனசை எழ விடாம அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். தூங்குறதுக்கு முன்னாடி டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. டீப் ஸ்லீப் இருந்தா பிரச்சனைகள் குறையும். இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவாங்க. அப்புறம் அவங்களே கண் விழிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே. Excuse me, sir. Yes, Arun. சொல்லுங்க. சொல்லுங்க அருண், என்ன விஷயம்? அது வந்து
சார் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனக்கு ஒரு ஒரு வாரம் லீவ் வேணும். 1 வீக்கா? ஆமா சார். வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி லீவ் போடுறது தப்பு தான். பட் என் சுச்சுவேஷன் அப்படி. எனி ப்ராப்ளம்? என்னாச்சு அருண்? என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. இஸ் இட்? எஸ் சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். கேரிங்கா இருக்கிறதுனால அப்பப்போ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஓ. கூட இருந்து பார்த்துக்க ஆளும் இல்லை. நீங்க லவ் மேரேஜ்ல? எஸ் சார். இந்த நேரத்தில் கூட இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப சிரமம் இல்ல? எஸ் சார். அதான் ஒரு 1 வீக் அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஷியோர் ஷியோர். ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கூட இருந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். பட் அக்கௌண்ட்ஸ் தான். ஓகே, உங்கள் அசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். டேக் கேர். நிறுத்துப்பா. ஓகே சார். தம்பி ஆ. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சரிங்க சார். வந்துடுறேன். வணக்கம்மா. வணக்கங்க. என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம் சொல்றது தான் உங்களை வர சொன்னேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்க சொல்லி ரம்யாவோட போட்டோ கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. உங்க பொண்ணோட போட்டோ ஒரு இடத்துல காட்டினேன். ஆ. ரொம்ப நல்ல இடம். பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நானும் ரம்யா கல்யாணம் நின்ன உடனே அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். திருப்பதிக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்த கையோட நீங்களும் ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை இங்கதான் சென்னையில பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. ஓ. மாப்பிள்ளையோட சொந்த ஊரு திண்டுக்கல் பக்கத்துல கடவுர். அவங்க அம்மா அப்பா எல்லாம் குடும்பத்தோட அங்கதான் இருக்காங்க. ஓ, இந்தாங்கம்மா மாப்பிள்ளையோட போட்டோ. பையன் ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பையன் நல்லா இருக்காரு. கொஞ்சம் வசதி இருந்தாலே பசங்க கண்டபடி சுத்துவாங்க. பையனுக்கு இவ்வளவு வசதி இருந்தும் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறு எடுத்து பார்த்தது இல்ல. கிசுகிசுகள் எழுதலைன்னா காசிப் எழுதுனா அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது அந்த மேகசினை கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பீப் சாங்க ஜல்லிக்கட்டால மறக்க வச்சது நாம தான். அது ஓகே. ஆனா செம்பரம் பார்க்க மாட்டற பீப் சாங்கால மூடிட்டோமே. சேவை பண்றதுக்குனே வர அரசியல்வாதி சேவை பண்ணினா மக்கள் பொறுத்துப்பான். ஆனா சினிமாக்காரன் எல்லாருமே சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாதிரி மக்களுக்கு சினிமா செய்தி கொடுக்கறதுல என்ன தப்புங்கறேன். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் this is the time. அரசியல் இல்லாட்டி நாமெல்லாம் ஆதி காலத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா சினிமா இல்லாட்டி நான் செத்தா போயிட போறோம். வாட்ச் பத்த வேட பரட்ட. அப்புறம் ரம்யாவோட கல்யாணம் நின்னு போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆஹா, இதெல்லாம் போய் ஏமா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? அவங்க தான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. சட்டு புட்டுன்னு பேசி முடிக்கிற வழியை பாருங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை. பையனோட அப்பா அம்மாலாம் எப்படி? பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். சரிம்மா,
பையனை வந்து பொண்ணை பார்க்க சொல்றேன். நீங்க மத்தவெல்லாம் கவனிங்க. நான் கிளம்புறேம்மா. போலாம்ப்பா. சரிங்க. பிரியா ஊர்ல இருந்து வந்த உடனே ரம்யாக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. கடவுளே, ஏற்கனவே அவ கல்யாணம் நின்னு போச்சு. ரம்யா மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நீதான் ஒத்துக்க வைக்கணும். கீர்த்தனா, ஹேய், ஒரு நிமிஷம் எந்திரியே. எதுக்கு? நீ எந்திரி சொல்ற. அருண், என்னாச்சு? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம கேள்வெட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு 5வது மாசமாமா. நல்லா வயிறு பெருசா இருந்துச்சு, நான் பார்த்தேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, உனக்கு இது 5வது மாசம் தானே? ஆமா. உனக்கு மட்டும் வயிறே தெரியலையே, ஏன்? மேபி அந்த பொண்ணு நிறைய சாப்பிடுவா போல இருக்க. அருண், என்ன ஆராய்ச்சி இது? அத்தை அன்னைக்கு வந்தப்ப சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா இருந்தா வயிறு வெளியில தெரியும், அதுவே பெண் குழந்தையா இருந்தா 7 மாசம் வரைக்கும் வயிறு வெளியிலயே தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ உள்ள இருக்கிறது பெண் குழந்தையா இருக்குமோ? என்னாச்சு? ஆண் குழந்தையா பிறந்தாலே அப்பா யாருன்னு தெரியாம அவமானப்படும். இதுவே பெண் குழந்தையா இருந்தா எவ்வளவு அவமானப்படுமோ? கீர்த்தனா, கீர்த்தனா, இது நம்ம குழந்தை. நாம இருக்கும்போது எப்படி அவமானப்படும்? தப்பு. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத. சாரி அருண். நான் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைச்சேன், ஆனா டக்குன்னு பேச்சல மறந்துட்டேன். சரி, ஓகே, லீவ் இட். அப்புறம் இப்போ உனக்கு 5வது மாசம், நீ 9வது மாசத்துல எப்படி இருப்ப தெரியுமா? எப்படி இருப்ப? இப்படியே தான் இருப்ப. நோ நோ, எனக்கு தெரியும். நான் ஒரு மேஜிக் பண்ணவா? நான் போய் அந்த கீர்த்தனாவை வர சொல்றேன். ஓகே? இன்னொரு பின்னாடி போ. நீ பின்னாடியா வந்தா அப்புறம் மேஜிக் சொதப்பிடும். இங்கே எனக்காக வெயிட் பண்ணு. ஓகே? அருண், அம்மா, முடியல. அப்படிலாம் சிரிக்க கூடாது, சத்தம் போடாத. குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, சத்தம் போட்டு சிரிக்காத. சொல்றேன்ல, வயித்துக்குள்ள பேபி இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சத்தம் போட்டு சிரிக்காத. பேபியா? ஆமா. இந்த வயித்துக்குள்ள பேபியா?
இதே வயித்துக்குள்ளதான். நீ வேணா காதை வச்சு கேள, பேபி பேசுறது உனக்கு கேக்கும். கீர்த்தனா வா, சீரியஸா தான் சொல்றேன், வா வா வந்து கேட்டு பாரு. வா வந்து கேளு. ஹாய் மம்மி, ஹவ் ஆர் யூ? பதில் சொல்லு. பேபி ஆஸ்கிங் நோ. I'm fine. How are you? சூப்பர் மா. மம்மி மம்மி, நீ சரியா சாப்பிடுறதே இல்ல. நீ நல்லா சாப்பிடு சரியா? நீ ஹெல்த்தியா இரு, அப்பதானே நானும் நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா உன்ன மாதிரியே குண்டு கண்ணு தொப்பி மூக்கு. ஓகே ஓகே, சாரி. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. சாரி சாரி மம்மி, நானும் உன்ன மாதிரியே அழகா கொழுக்கு முழுக்குன்னு பொறுக்கணும்ல, இல்லனா என்ன இன்குபேட்டர்ல வச்சிருவாங்கம்மா. So sweet. எனக்கு இப்ப இங்க டெலிவரி தான் இங்க. இப்போ உங்க அன்பு ஒண்ணுதான் அவங்கள கியூர் பண்ண முடியும். ஒரு ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம தாயோட அன்பை தரணும். பைய நிறைய வெறும் குழம்பு ஊத்துமா? ஏயா எலும்பு திங்க மாட்டீங்களா? சாப்பிட முடியாதுங்கிறல்ல. யோ என்னையாச்சு உனக்கு? ஒரு ஆட்டு எலும்பு அப்படியே மென்னு தின்னுவ, இப்ப 4 எலும்பு திங்க முடியலங்கிற? வயசாகுது இல்லடி. வயசாகிறப்பதான் நிறைய சாப்பிடணும். நீ பண்ற இளந்தரி சேட்டைக்கு உடம்புல சத்து வேணா? சாப்பிடியா, நல்லா சாப்பிடு. அப்பா, தம்பி கார்த்திக் லைன்ல இருக்கான். ஹலோ. ஹாய் டாட். ஏய், அப்பங்கிட்ட பேசுறடா. அமெரிக்காக்காரங்கிட்ட பேசுற மாதிரி ஆய் பூயிங்கிற. என்னப்பா ஏதுப்பான்னு தமிழ்ல பேசுடா. அம்மா என்னடா செய்யற? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா குறைச்ச? உன் குரல்ல தான் கொஞ்சம் சத்து கம்மியான மாதிரி தெரியுது. நான் ஆபீஸ்ல இருக்கேன். உனக்கு என்ன தலையெழுத்தாடா? உங்க அப்பனுக்கு கூட மாட உதவி செஞ்சமா? பஞ்சாயத்துல 4 பேருக்கு சங்கு ஊதுனமா இல்லாம ஆபீஸ் அது இதுன்னு கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, என்னத்தையே செஞ்சுக்க. உங்க அம்மாவுக்கு உடனே ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணுமா? உடனே உனக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம். ஏடா சொல்ற? கல்யாணமா? ஆமா பா, எனக்கு இன்னும் பா ப்ளீஸ் பா, என் தொழில் இன்னும் நான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. ஏண்டா அதெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு சாதிக்க வேண்டியதானே? இல்லப்பா, அது சரியா வராது. எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னது கல்யாணம் வேணாமா? ஆமாப்பா. அதெல்லாம் வாத்தாக்காரிட்ட பேசிக்க. இந்தா நீயே பேசு. டேய் வாத்தாட்ட பேசுடா. ஐயா கார்த்திய நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேம்மா. இப்ப எதுக்குமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? அத பருவத்துல செய்யணுமியா? அம்மா அதெல்லாம் வேணாமா. 2 வார்த்தை கொஞ்சம் பேசிவிட்டா மிஞ்சி மிஞ்சி பேசுவிய. அப்படியே உங்க அப்பன் புத்தி உனக்கு. ஐயோ இல்லம்மா.
சும்மா மறுத்து மறுத்து பேசாதியா. உன் மனசுல என்ன நினப்பு ஓடுது? ஈரங்கண்ட இடம் எல்லாம் தடம் பதிச்சு துள்ளி ஓடி விளையாடுற வெள்ளாடு மாதிரி இப்படியே இருந்துடலன்னு நினைக்கிறியா? இத பாரு, தரகர் மூலமா பொண்ணு பார்த்துருக்க. மெட்ராஸ் புள்ளதான். வெரசா போய் அந்த புள்ளைய பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு போன போடு. விலாசம்லாம் அண்ணன் சொல்லுவான், கேட்டுக்க. இந்தா தரணா சொல்லு. கார்த்தி, நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோடா. நம்பர் 28. என்ன நோட் பண்ணிட்டியா? ம் சரிண்ணே, நான் போய் பார்க்குறேன். என்ன சார்? என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமா, அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் சார் கல்யாணம்? ஏற்கனவே உங்க வாரிசு ஒரு இடத்துல வளருதே. அட போயா, இது மாதிரி வாரிசுங்க அங்கங்கே வளருது, வெளியே கூட காட்ட முடியாமல். அதெல்லாம் கணக்கெடுக்கக்கூடாது. கல்யாணம் குடும்பம்னு அந்த டைப் வாரிசு தான் நம்ம வாரிசு. தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, பார்ப்போம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.